Kovai Purush welcomes you to Sterling Resorts, Yerkad. See, this is the beautiful room. நாங்கள் இருந்த ரூம் அதில் அழகாக எடுத்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹைட்டில் கொடுத்துருந்தாங்கன்னு நினச்சிருந்தோம். அப்புறம் வெளியில் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, சூப்பரான வியூ. அங்கேருந்து பார்த்தா ஸ்டெர்லிங் ரெசார்ட்ஸில் எங்கேருந்து பார்த்தாலும் வியூ தான், எங்கேருந்து பார்த்தாலும் வியூ தான். எங்கள் ரூம்லேருந்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக வியூ இருந்ததெல்லாம். ஸ்டெர்லிங் ரெசார்ட்ஸ் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாலே போகும் போல் இருக்குது. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸு. ஓகே, பர்த்டே செலிப்ரேஷன், 66th பர்த்டே செலிப்ரேஷன் அட் ஸ்டெர்லிங் ரெசார்ட்ஸ். கல்பனா வந்து ஒரு அழகான ஒரு பொக்கே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு சர்ப்ரைஸ், ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ்ட். இது எல்லாமே ரெசார்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் எடுத்தோம். எவ்வளோ எடுத்தாலும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு சலிக்காத இடம்னா ஸ்டெர்லிங் ரெசார்ட்ஸ் தான். கீழே மேலே ரெஸ்டாரண்ட்டில், ரூமுக்கு வெளியில், அதுக்கப்புறம் 4-5 இடம் வந்து ஒரு இந்த பிளேசஸ் எல்லாம் இருக்குங்க. வெளியில் போய் நின்றுட்டு எடுக்கலாம் எல்லாமே. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் எல்லாம் இருக்குங்க ஸ்டெர்லிங் ரெசார்ட் சுற்றி எல்லாம். இது ரெசார்ட்டுக்கு நாங்கள் இருந்த ரூமுக்கு முன்னாடி இருந்து எடுத்தது எல்லாங்க. ட்வின் ரூம்னால் 2 ரூமாக கொடுத்துட்டாங்க. அதை பார்த்தா அது ஒன்று தான் இஷ்யூ. சரி, ரெஸ்டாரண்ட் வந்து பியூட்டிஃபுல் ரெஸ்டாரண்ட். கல்பனா வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு எனக்கு இது பண்ணா அங்கே. ஓகே, பர்த்டே திஸ். அப்புறம் இந்த பொண்ணு வந்து என்னோடய ஃபேனு. நேற்று முந்தின நாள் பாடும்போது அவள் வந்து இந்த பாட்டு நான் பாடினதுக்கப்புறம் இன்னொரு தடவை கேட்டாலாம். ஹோ ஹோ எத்தனை அழகு 20 வயதினிலே, அந்த பாட்டுக்கு தான் கேட்டாப்புல. சரி, எங்கே பார்த்தாலும் வியூஸ் தான். எந்த இடத்துல இருந்தாலும் சலிக்கவே இல்லை. அவ்வளோ பியூட்டிஃபுல் வியூஸ் எல்லாம் பிரமாதமாக இருந்தது. ப்ளூ ஸ்கை, இது எல்லாமே ஃபஸ்ட் டைம் போனோம். பட் கொஞ்சம் மேலே ஏறி போகிற மாதிரி இருந்தது ரெசார்ட்டுக்கு. பட் நல்ல எக்ஸசைஸ், நல்ல இதாக தான் இருந்தது எல்லாம். மல்டிப்புள் லெவல்ஸில் இருக்குது ரெசார்ட் அது. அதனால் எந்த ரூமில் இருந்தாலும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தால் நடந்துட்டு தான் வரணும். ஸோ இது ஒரு ரெசார்ட்லேருந்தே ஒரு வியூ பாயிண்ட். இதே தான் வெளியில் போய் லேடி சீட் அப்படின்னு சொல்லி வச்சு, ஜென்ட் சீட், லேடி சீட் அப்படிங்கிறது வெளியில் ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்குது. அதே வியூ பாயிண்ட்டு ஸ்டெர்லிங் ரெசார்ட்ஸில் உட்காந்தே பார்க்க முடிஞ்சதெல்லாம். ஓகேயா, அதில் வந்து பார்த்தா ஒரு இந்த பேர்டு வந்து பறந்துட்டு இருந்ததில்ல, கழுகு பறந்துட்டு இருந்தது. பார்த்தா அது நாங்கள் உட்காந்துட்டு இருக்க ஹைட்டை விட கம்மியான ஹைட்டில் பறந்துட்டு இருந்த மாதிரி இருந்ததெல்லாம். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் பியூட்டி என்னென்னா, ஸ்டெர்லிங் ரெசார்ட்ஸ்லேயும் சரி ஏற்காட்லேயும் என்னென்னா, மிஸ்ட்டு, ஃப்ளோயிங் மிஸ்ட். சி ஹவ் பியூட்டிஃபுல் த மிஸ்ட் இஸ். அங்கே ரூமுக்கு முன்னால் இருந்து தான் எடுத்தது. ஒரு டைம் எல்லாம் மார்னிங் பார்த்தா கம்ப்ளீட்டாக மிஸ்ட் எல்லாம். அது நவம்பர் மாதத்தில், எண்ட் ஆஃப் நவம்பரில் பர்த்டே வெட்டிங் டே டயத்தில் பார்த்தா அவ்வளோ மிஸ்ட்டு, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது எல்லாம். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் பர்டிகுலர்லி இதிலெல்லாம் ஸ்னோஃபால் இருக்கும். இங்கே வந்து மிஸ்ட் மட்டும்தான். மிஸ்ட்டு வந்து காலையில் 10 மணி வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக ஒன்றுமே அங்கே தெரியாது. அப்புறம் 10 மணிக்கு மேலே சூரிய வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் அப்படியே எவாப்ரேட் ஆகும். அது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த 10 o'clock வரைக்கும் அந்த மிஸ்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததெல்லாம். ஊட்டிலேயோ கொடைக்கானல்லையோ அந்த அளவுக்கு வந்து பார்க்க முடியாது. ஆனால் இது வந்து 180 degrees வியூ ரூமில் இருந்து. அதிலெல்லாம் வந்தால் அந்த மாதிரி இருந்தாலும் வந்து ஈவன் இன் டிசம்பரில் கூட இந்த மாதிரி வந்து மிஸ்ட்டை வந்து நாங்கள் பார்க்க முடியல. கொடைக்கானலில் கூட ஓரளவுக்கு இருக்கும், ஊட்டியில் அந்த அளவுக்கு பார்க்க முடியல. இது சூப்பர்லேட்டிவாக இருந்தது. அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு கார்டன் இருக்குது. கார்டன் இந்த சென்ஸ் அங்கே ரோஸ் கார்டன் ஒரு அதுலேயே நடந்துட்டு மேலே போனால் ஒரு பியூட்டிஃபுல் வியூ பாயிண்ட்ஸ், 3 வியூ பாயிண்ட்ஸ் இருக்குங்க. அதில் நடந்து இது பண்ணிட்டு வந்தோம். வந்து பிரமாதமான கார்டன். பார்த்தா அங்கே வந்து நல்லா ரோசஸ் எல்லாம் வந்து இப்போ இது இல்லை, வின்டருங்கனால ரோசஸ் எல்லாம் இல்லை. பட் அதர்வைஸ் வந்து சம்மர் டயத்தில் பூத்து குலுங்குகிற மாதிரி தான் தெரியுது அது பார்த்ததுன்னா. அது அவ்வளோ ஃபேபுலஸாக இருந்தது அந்த கார்டன் வந்து. நடந்தோம் அப்படியே நடந்துட்டு போனோம். நடக்க முடிஞ்சுது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம். அதில் அங்கேருந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதை கல்பனாவை நான் நின்று இந்த இதிலெல்லாம் எடுத்தோம். ஓகே, இது வந்து அந்த நடந்து போகிற வழியில் அங்கே ஒரு மண்டபம், இளைப்பாறு மண்டபம் மாதிரி அங்கே ஒன்று இருந்தது. அங்கே உட்காந்துட்டு அதில் அங்கேருந்து அதை ஃபுல்லாக அந்த வியூஸ் கவர் பண்ணோம்.
அங்கேயும் நல்ல மிஸ்ட்டு மழை இது அதெல்லாம் அந்த மாதிரி இருந்ததெல்லாம். ஓகேயா? ஓகே. இது வந்து என்னென்னா இது ஒரு ஆக்சுவல் வியூ பாயிண்ட். 3 இது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து வியூ பாயிண்ட். இது எல்லாமே வியூ பாயிண்ட். இதெல்லாம் சில்ட்ரன் வியூ பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஸ்டேர்லிங் ரெசார்ட்ஸ்லேருந்து ரூமில் இருந்து இன்னொரு வியூவில் பார்த்தாலே இது கிடைக்கும். பட் இந்த அளவுக்கு வந்து 360 டிகிரிஸ் வியூ கிடைக்காது. அதில் அப்படியே குளிர் காற்று அப்படியே தூக்குச்சதெல்லாம் அப்படியே தலை பறக்குது பாருங்கள்லாங்க. அவ்வளோ காற்று அங்கே பயங்கரமான குளிர் காற்றாக இருந்தது அது. பட் வாஸ் அ ஃபேபுலஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது. அது இன்றைக்கி நினச்சாலும் ஒரு ஆனந்தமாக தான் இருக்குது. ரொம்ப குஷியாக தான். எவ்வளோ காற்றடிக்குதுங்கன்னு பாருங்களேன். நல்ல ஓப்பன் ஸ்பேஸு. அது வந்து அந்த கார்டன்லேருந்து அப்படியே மேலே நடந்துட்டு வந்தால் இந்த ஹைட்டுக்கு வந்து சேர்றோம். அந்த ரோடோட டேப்பரே பார்த்தா தெரியுது இல்லையா? அஃப்கோர்ஸ் கார்லேயும் இதில் வரலாம். பட் வி ப்ரிஃபர் டு வாக் பண்ணி பார்த்துலாமான்னு. எப்படி வந்தோம்? நின்று ஒரு 4 இடத்துலையோ 3 இடத்துலையோ நின்று அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து சேர்ந்தோம். அவங்களும் சொன்னாங்க வெளியில் போனால் காரில் போகலான்னு. த ஃபேபுலஸ் வியூஸும் அந்த ட்ரீஸும் இதுவும் பார்த்தா அந்த கார்டனுக்குள்ளே அவ்வளோ ஃபேபுலஸாக இருந்தது எல்லாமே எங்கே. இதுதான் ஊட்டியில் பைன் ஃபாரஸ்ட்னு இருக்கும். அந்த பைன் ஃபாரஸ்ட்குள்ளே நடக்க முடியாது. ஏற்காடில் வந்து அந்த ஃபாரஸ்ட் வந்து இதுவும் ஒரு செமி பைன் ஃபாரஸ்ட், மல்டிபிள் ஃபாரஸ்ட், எல்லாமே யூக்கலிப்டஸ் ட்ரீஸு, பைன் ட்ரீஸு எல்லாமே மிக்சடாக இருந்தது. பியூட்டிஃபுல்லாக வாக்வே போட்டிருந்தாங்க. பின்னாடி க்ரீனரியும் அதுவும் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த கூட்டமே அன்றைக்கி இல்லாத போது பார்த்தா அதுவும் ரொம்ப ஒரு இதாக இருந்ததெல்லாம். கல்பனா அப்படியே முதல்ல முன்னாடி போயிட்டுருக்கா. காற்றும் இதுவும் பார்த்தா ஃபேபுலஸ் பிளேஸ். இந்த அளவுக்கு வந்து வேறு எங்கேயுமே ஊட்டியில் பயங்கர கூட்டமாக இருக்கும். ஓகே. இங்கே வெளியில் திரும்பி வரும்போது அப்புறம் எடுத்தோம் அது. அங்கே வந்து பார்த்தா டால் ட்ரீஸ், அதில் வந்து அப்படியே வந்து வாட்டர் ட்ராப்லெட் செட்டில் ஆகி அந்த வெயில் வரும்போது அப்படியே எவாப்ரேட் ஆகுது, மினுமினுக்குது அப்படியே அந்த இதெல்லாம். சி த ட்ரீஸும் அப்படியே இந்த கலரில் சில்வர் ரேஸ் மாதிரி அப்படியே அது இதாகுது. அப்படியே வாட்டர் வேப்பர் வர வர அந்த திக்காக எம்படாக இருக்கிறது எல்லாமே அப்படியே மெதுவாக எவாப்ரேட் ஆகுது. எல்லாம் ஸ்லோவாக அப்படியே மிஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. எல்லாம் ஃபேபுலஸாக இருந்தது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லை, ரொம்ப அமைதியாக பெரிய ஒரு மெடிடேஷன் பண்ணுறக்கு ஒரு அற்புதமான இடம் மாதிரி அங்கே இருந்தது. எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு போயிட்டு வந்துட்டோம். அந்த ரோடு வந்து நல்லா போட்டிருக்காங்க. அங்கே நீங்கள் நல்லா நடக்கலாம். அங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடந்துட்டு வந்தோம். இது அகெயின் ரூமுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்தால் இவர் தான் என்னோடய ஹெட் செஃப்பு சூரிய நாராயணா அப்படின்னு வந்து ஒரிசாலிருந்து வந்திருந்தார். எல்லா டைமும் 3 டைம் எனக்கு வந்து ப்ரோட்டீன் டயட்டுன்னு சொன்னோன்னா எல்லாம் இந்த டீம் வந்து பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் சர்ப்ரைஸாக பர்த்டே செலிப்ரேஷன்ஸுக்கு எல்லாம் வந்து சர்ப்ரைஸாக கொஞ்சம் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. எல்லா டைமும் எல்லா நாளும் அங்கே வந்து இருக்கக்கூடிய இதில் ஸ்பெஷலாக வந்து டயட் கிடச்சதுனால ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டோம். ரியலாகவே ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து நைட் வியூ. நைட் அங்கே எடுத்தோம். எல்லாம் சுற்றி டே நைட்டு எல்லாமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாம் அற்புதமான இடம்லாம். பர்த்டே வெட்டிங் டே எல்லாம் இந்த தடவை அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டோம். எப்படியோ போக முடியுமா முடியாதான்னு நினச்சிட்டு இருந்தோம். முதல் நாள் விட்டுட்டு அடுத்த நாள் போய் எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டோம் எல்லாம் இது வரைக்கும்.